விஜய்க்காக அண்ணன் திருமா பேச வேண்டிய கட்டாயம் வருமே என்றுதான் எங்களை போன்றவர்கள் கவலைப்பட்டோம். அந்த கட்டாயம் இப்போது அவரிடத்திலே திணிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு வழிகளை சுமந்து வந்த இயக்கம் அதிகாரத்தில் எப்போது பங்கெடுப்பது? அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதா வேண்டாமா என்கிற ஒரு நிலையில் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். இதை விட்டால் வேறு ஒரு வாய்ப்பு அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராவதற்கு கிடைக்காது. அண்ணன் வன்னியரசு என்கிற தனி மனிதர் அமைச்சர் இல்லை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அமைச்சர். சினிமா பாணியில் அந்த சோஃபாவை ஒவ்வொரு அலுவலகத்துக்காக கொண்டு போய் சேர்த்தார்கள் இல்லையா? அது எதேச்சையாக நடந்ததுன்னு அண்ணன் திருமா சொல்றாரு. நான் இப்பவும் அண்ணன் திருமா சொல்றதை நம்புறேன்னே வச்சுக்கோ. அது ஏன் அந்த அன்னைக்கு வந்துச்சு? சனிக்கிழமை மட்டும்தான் சாமி தரிசனம் மாதிரி அந்த கதவுகள் திறக்கும். அந்த கதவு இந்த டைம்ல இந்த டைம்குள்ள திறக்கும். உள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த டைம்குள்ள போய் சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வர முடியும். இடைப்பட்ட நேரத்திலயோ இடைப்பட்ட நாட்கள்லயோ நீங்க போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இதுதான் ஃப்ரீடமான்னு கேக்குறேன். இதுதான் ஃப்ரீடமா? அப்புறம் ஆன்டி கரப்ஷன் அப்படின்றாரு. கரப்ஷனுடைய மொத்த உருவமே விஜய் தான் சார். எனக்கு விசிகாவினுடைய நிலைப்பாட்டின் மீது எவ்வளவு வருத்தம் இருக்கிறதோ அதை விட கூடுதலான வருத்தம் காதர் மைதீன் அவர்களுடைய செயல்பாட்டில் இருக்கிறது. ஆட்சி செய்வது எப்படி பரலுக்கு கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி பரலுக்கு கடமையோ, நபிகள் நாயகம் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவது எப்படி கடமையோ, அதே மாதிரி இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் நமது பரலான கடமை. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கு பெற்றது. பல முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் தொடர்ந்து அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களால் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டு வந்தார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு தான் எங்க கட்சி நிலைப்பாடு அப்படின்னாரு. பிறகு ஒரு நாள் தாமதிச்சு அறிவிச்சாரு. பிறகு அமைச்சரவையில் இடம் பெற்றாரு. அதன் பிறகு நாங்க கூட்டணிலாம் கிடையாது, எப்பனாலும் வெளியே வருவோம் அப்படின்றாரு. இப்போ இன்றைய தினம் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களிடம் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சோஃபா மாடல் அப்படின்னு இந்த அரசின் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இந்த விமர்சனம் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சோஃபாவுக்கு ஒரு விளக்கம், ஆமா இது சோஃபா ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ எஸ் என்றால் சோசியல் ஜஸ்டிஸ், ஓ என்றால் ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், எஃப் என்றால் ஃப்ரீடம், ஏ என்றால் ஆன்டி கரப்ஷன் அண்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோஃபாவுக்கு ஒரு மிக அருமையான ஒரு விளக்கம் மாண்புமிகு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் கொடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அண்ணன் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை செய்கிறார். அண்ணனுக்கு இந்த விளக்க உரை என்பது ஒரு தேவையற்ற ஒன்று என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் அமைச்சராக இருக்கிற காரணத்தால் இந்த அரசை எல்லா வகையிலும் நியாயப்படுத்த வேண்டிய பெருங்கடமை அவருக்கு இருக்கிறது. எங்களை போன்றவர்களுக்கு இருந்த கவலையே இதுதான். இனிமேல் விஜய்க்காக அண்ணன் திருமா பேச வேண்டிய கட்டாயம் வருமே என்றுதான் எங்களை போன்றவர்கள் கவலைப்பட்டோம். அந்த கட்டாயம் இப்போது அவரிடத்திலே திணிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, நசுக்கப்பட்ட மக்களுக்காக, தங்களுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லையே என்று ஏங்கி தவித்த மக்களுக்காக குரல் கொடுத்த இயக்கம், குரல் கொடுத்த தலைவர்கள் இன்றைக்கு விஜய்க்காக குரல் கொடுக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது உண்மையிலேயே மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது அவர்கள் மீது. எதற்காக இப்படி ஒரு நிலை? உண்மையிலேயே அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது நான் அகமகிழ்ந்து போனேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு நெடிய கனவு அவர்களுக்கு. நீங்கள் என்னதான் அதன் மீது வருத்தத்தை பதிவு செய்தாலும், அவர்கள் செய்ததில் நியாயமில்லை என்று சொன்னாலும், அரசியல் அறத்துக்கு மாறாக செய்து விட்டார்கள் என்று சொன்னாலுமே கூட, நெடிய பயணத்தில் ஒரு வழிகளை சுமந்து வந்த இயக்கம் அதிகாரத்தில் எப்போது பங்கெடுப்பது? அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கிற போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதா வேண்டாமா என்கிற ஒரு நிலையில் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். இதை விட்டால் வேறு ஒரு வாய்ப்பு அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சராவதற்கு கிடைக்காது. அண்ணன் வன்னியரசு என்கிற தனி மனிதர் அமைச்சர் இல்லை, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அமைச்சர், ஒரு நசுக்கப்பட்ட இயக்கத்துக்கு அமைச்சர். அப்படித்தான் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அன்றைக்கு இருந்த கவலை இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது, உறுதியாகி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதை யார் சொல்லி இருக்கலாம் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா சொல்லி இருக்கலாம். இதை யார் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா புஷி ஆனந்த் சொல்லியிருக்கலாம்.
ஆனா அந்த வன்னி அரசு இதை டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ற இடத்துக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா இது உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான சூழலை உருவாக்குகிறது என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன். இந்த சோஃபா இருக்கு இல்லையா, இது வந்து அந்த திரைப்படத்துல வந்த காட்சி. அதை அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அண்ணன் எஸ் சிவசங்கர் கூட அட்லி படத்தை வெட்டி ஒட்டி நீங்க எப்படி படத்துல நடிச்சீங்களோ அது மாதிரி வந்து இப்ப திமுகவினுடைய சாதனைகளை வெட்டி ஒட்டி பேர் வாங்குவதற்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டேக் ஆக்ஷன் கட் அப்படின்னு அந்த 3 வார்த்தை பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த 3 வார்த்தையும் சட்டமன்றத்துல ஒழிக்கப்படாத காரணத்தால் தான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரோ விஜய் என்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் வசனத்தையே பேசி பழக்கப்பட்டவர். வைகோ கூட என்ன சொன்னாருன்னா, பராக் ஒபாமா கூட 2 வார்த்தையை தவறா சொல்லிட்டாரு பதவியேற்பு பிரமாணத்துல, அதனால உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வந்து அவருக்கு திரும்பவும் அந்த பதவி பிரமாணத்தை செய்து வைத்தாங்க. ஆனா விஜய் வந்து ரொம்ப திறமையானவர். அவர் வந்து பார்க்காமலே சொல்லிட்டார். அவருக்கு வந்து வசனங்களை மனப்பாடம் பண்ணி திரையில பேசுறதுதான் வேலையே. அதை இப்போதும் செய்திருக்கிறார். இது ஒருவருடைய திறமைக்கு சான்றுன்னு சொன்னா, திருக்குறளை மனப்பாடம் செய்து வாசிக்கக்கூடிய மாணவர்களினுடைய திறமையை நீங்க என்னன்னு சொல்லி வியந்து பார்ப்பீங்க. உங்களை விடவா படித்து வாசித்து அதை அப்படியே வந்து மேடையில் ஒப்புவிக்கக்கூடியவர் ஒருவர் இருக்க போகிறார். நீங்க அதை தானே காலகாலமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி வேணா சொல்லிருக்கலாம், நான் கூட சில இடங்கள்ல தப்பும் தவறுமா சொல்லியிருப்பேன், என்னை விட மனப்பாடம் பண்ணி நல்லா பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் விஜய்க்கு சப்பை கட்டு கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வருகிற போது கூட அந்த கட்சியினர் யாரும் அதை செய்யாத போது அண்ணன் வன்னியரசு அவர்கள் வழியே வந்து அதை செய்திருக்கிறார் என்கிற போது அவருக்கு இருக்கிற நெருக்கடியை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒரு நிலை விடுதலை சிறுத்தைகளுக்கு வரக்கூடாது என்றுதான் எங்களை போன்றவர்கள் கவலைப்பட்டோம். ஆனால் அந்த நிலை வந்து விட்டது. அது தெரிந்தோ தெரியாமலோ ஏற்கிறார்களோ மறுக்கிறார்களோ அவர்களுக்கு அது விதிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படவே முடியாது என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன். அந்த சினிமா பாணியில் அந்த சோஃபாவை ஒவ்வொரு அலுவலகத்துக்காக கொண்டு போய் சேர்த்தார்கள் இல்லையா, அது எதேச்சையாக நடந்ததுன்னு அண்ணன் திருமா சொல்றாரு. நான் இப்பவும் அண்ணன் திருமா சொல்றதை நம்புறேன்னே வச்சுக்குவோம். அது ஏன் அந்த அன்னைக்கு வந்துச்சு ஒரு கேள்வி எழும்பல. பொது ஆர்டர் போட்டாங்க அப்படிதான் சொன்னாரு திருமான. சரி, அது எப்படி விஜய் வர்றதுக்கு கரெக்டா முன்னாடி வருது? விஜய் வர்றதுக்கு கரெக்டா முன்னாடி எப்படி சார் வருது? அப்போ இதுல வந்து ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை கூடவா உணராதவராக அண்ணன் திருமா இருந்தார். ஏற்கனவே அந்த சோஃபா என்கிற அந்த ஒரு பரிசு பொருள் பிரசித்தி பெற்றுச்சு, விஜய் ஆட்சியில பிரசித்தி பெற்றுச்சு. இங்க இப்ப அவங்க அலுவலகத்துக்கு வரப்போற அன்னைக்கு அது வந்து டெலிவரி ஆகுதுன்னா அண்ணன் திரும்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? அவருக்கு அந்த நகர்வுகள் தெரியாதா? அவர் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை அதுல செலுத்தி இருக்க வேண்டாமா? கண்டிப்பாக செலுத்தி இருக்க முடியும். ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் அண்ணன் திருமா இருந்து விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சோஃபாவுக்கு புதிய விளக்கத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள். அண்ணன் வன்னியரசினுடைய முயற்சி வெற்றி பெறாது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த சொல்லுக்கு பொருத்தமானவரா விஜய் என்கிற ஒரு விளக்கத்தை நான் வந்து எதிர்பார்க்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ் பற்றியான பார்வை விஜய்க்கு இருக்கிறதா? அதுல அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கு இல்லையா, ஃப்ரீடம், அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், அப்புறம் நான் முதல்ல இருந்தே வந்துடுறேன். சோசியல் ஜஸ்டிஸ்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா? சமூக நீதி என்றால் என்னவென்று அவருக்கு தெரியுமா? அண்ணன் வன்னியரசு பாடம் எடுத்தால் கூட புரிந்து கொள்கிற நிலையில் அவர் இல்லை. அப்ப ஆர்கனைஸ்டு ஆக்ஷன் சொல்றாங்க. பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கு. என்ன ஆர்கனைஸ்டு ஆக்ஷன்? ஆர்கனைஸ்டு கிரைம் நடந்துகிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரீடம்னு சொல்றாங்க இல்லையா, கட்சியில இருப்பவர்களே பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாத ஒரு கட்டுப்பாடுகளை கட்சி விதிச்சிருக்கா இல்லையா? கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்களா இல்லையா? கட்சியினர் சுதந்திரமாக செயல்பட முடியுதா? சுதந்திரமாக அந்த பனையூருக்குள்ள போக முடியுதா? அந்த பனையூருக்குள் எவ்வளவு கட்டுப்பாடுகள். சனிக்கிழமை மட்டும்தான் சாமி தரிசனம் மாதிரி அந்த கதவுகள் திறக்கும். அந்த கதவு இந்த டைம்ல இந்த டைம்குள்ள திறக்கும். உள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த டைம்குள்ள போய் சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வர முடியும். இடைப்பட்ட நேரத்திலயோ இடைப்பட்ட நாட்கள்லயோ நீங்க போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இதுதான் ஃப்ரீடமான்னு கேட்கிறேன். இதுதான் ஃப்ரீடமா? அப்புறம் ஆன்டி கரப்ஷன் அப்படின்றாரு. கரப்ஷனுடைய மொத்த உருவமே விஜய் தான் சார். கரப்ஷனுடைய மொத்த உருவமே விஜய் தான். இல்ல அதான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு இந்த குதிரை பேரம் என்பது இந்த அரை நூற்றாண்டு காலத்தில் நடக்காத ஒண்ணு சார்.
சுதந்திர இந்தியாவில் எடுத்துக்கங்க நீங்க. சுதந்திர இந்தியாவுல எத்தனையோ முதலமைச்சர்களை மதராஸ் மாகாணமும் தமிழ்நாடும் பார்த்துருச்சு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சூழல் அமையவே இல்லை தமிழ்நாட்டுல. அமைந்த போதெல்லாம் கூட அப்படி நடக்கவே இல்லை. அதை தாண்டி இப்போ ஒரு குதிரை பேரம் நடக்குது. இதுக்கு பேரு கரப்ஷன் இல்லையா? அண்ணன் வன்னியரசுக்கு அது தெரியாதா? இதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? அண்ணன் வன்னியரசுக்கு அது தெரியாதா? அப்போ இந்த வார்த்தைகளில் ஒன்று கூட அவருக்கு பொருந்தாது. அவருக்கு பொருந்தாத வார்த்தைகளையா அண்ணன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு பொருந்தாத வார்த்தைகளை சொல்லி அவரை நியாயப்படுத்துகிற வேலையை அண்ணன் வன்னியரசு செய்கிறார். இது உண்மையிலேயே ஏற்புடையதில்லை. அண்ணன் வன்னியரசனுடைய உயரத்துக்கு இது அழகல்ல என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நமக்கு எல்லாம் பேட்டிலாம் கொடுப்பாங்க. அவர் ஒரு கருத்தை விசிகா சம்பந்தமான இந்த அமைச்சரவையில் பங்கேற்கும் போது ஒரு கருத்தை கூறியிருந்தார். அது ரொம்ப விமர்சையாக எல்லாராலும் பரப்பப்பட்டது. அது ஒரு பேசுபொருளானது. நீங்கள் அதிகாரம்தான் வேண்டும் என்று நீங்கள் பிரதானப்படுத்தி நீங்கள் உங்க கட்சியை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துருவாங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். அப்போது மேற்கோள் காட்டினார். அதை நான் இப்போ பொறுத்துறேன். இப்போ அதிகாரம் அடைந்து விட்டது. ஆனால் கொள்கையோடு இப்ப இவர்கள் நினைக்கக்கூடிய அந்த சமூக நீதியா இருக்கட்டும், ஆன்டி கரப்ஷன் ஃப்ரீயா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசில் இவர்கள் சாதித்து விட முடியுமாங்கிற $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. அப்போ கொள்கை ரீதியான ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல விசிகாவில். அப்ப அவங்களுடைய நிலை என்ன? உண்மையிலேயே ஒரு தடுமாற்றம் தான் இப்போது விசிகாவில் வந்திருக்கிறது. நான் அண்ணாவிடமிருந்து இந்த மேற்கோளை எடுத்துக்கொள்கிறேன். ஆட்சிக்கு வந்த போது அண்ணா கதறி அழுதார். ஆட்சி வந்துருச்சு, கட்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் அண்ணா. ஏன் அண்ணா அரசியல் கட்சியை துவங்கியதே அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தானே. ஏன் பெரியாரிடமிருந்து மாறுபடுகிறார் அண்ணா? பெரியார் சொல்கிறார் அரசியல் என்பது தேர்தலில் போட்டியிடுவது அல்லங்கிறார். தேர்தலில் போட்டியிட்டால் தான் அரசியலை வென்றெடுக்க முடியுங்கிறார் அண்ணா. இவ்வளவுதான் மாறுபாடு. இத சொன்ன அண்ணா அதிகாரத்துக்கு வந்தா மகிழணும் இல்லையா? அதிகாரத்துக்கு வந்தால் சந்தோஷப்படணும் இல்லையா? ஆனா அதிகாரத்துக்கு வந்த போது அண்ணா மகிழ்ச்சி அடையவில்லை, மாறாக வருத்தப்பட்டார். ஏன்னா ஆட்சி அதிகாரம் வருகிற போது சமரசத்துக்கு நீங்கள் உட்பட வேண்டிய கட்டாயம் எல்லா இடங்களிலும் எழும். இது அண்ணா உணர்ந்தே இருந்தார். அப்ப கொள்கை போயிடும், கட்சி போயிடும், கொள்கையால் தான் இந்த கட்சியை நாம கட்டமைச்சிருக்கிறோம், கொள்கையால் தான் இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அண்ணாவுக்கு நன்றாகவே தெரியும். அதுதான் இப்ப அண்ணன் திருமாவுக்கும் இவ்வளவு நாட்கள் ஒரு லட்சிய வேலமாக இயங்கினார். நான் அண்ணன் தராசு ஷியாம் சொன்னதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். அதிகாரம் தான் குறிக்கோள்னா இந்த அதிகாரத்தை ராம்விலாஸ் பாஸ்வான் போல பெற்றுக் கொண்டிருக்கலாமே. இந்த அதிகாரத்தை ராம்தாஸ் அத்வாலே போல பெற்றுக் கொண்டிருக்கலாமே. இந்த அதிகாரத்தை மாயாவதி செய்த சமரசங்களை போல செய்து விட்டிருக்கலாமே. ஏன் நீங்கள் அந்த இடத்தில் மாறுபட்டீர்கள்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த எவனும் விடுதலை சிறுத்தைக்கு வராதுன்னு ஒரு அறைகூவல் விடுத்த தலைவர். நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் அந்த தலைவரை. இப்படி ஒரு அறைகூவலை, இப்படி ஒரு அறிவிப்பை இந்திய துணை கண்டத்தில் எந்த அரசியல் கட்சியும் செய்யல. அண்ணன் திருமாதான் செஞ்சாரு. அதுக்கு காரணம் என்னன்னா சமரசத்துக்கு ஆட்படாத அவருடைய கொள்கை உறுதிப்பாடு அதை பேச வைத்தது. இன்னைக்கு நீங்க சமரசத்துக்கு ஆட்பட்டீங்களே. இப்ப சொல்றாரு அண்ணன் திருமா, நான் இப்போது வேண்டுமானாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியில வந்துருவேன் அப்படிங்கிறாரு. நீங்க உள்ளார போயிட்டீங்கன்னு இனிமேல் நீங்கள் வெளியில் வந்தாலும் வெளியில் வரவில்லை என்றாலும் அது உங்களுடைய முடிவு. நீங்கள் கொள்கை சார்ந்து எடுத்த முடிவாக அது பார்க்கவே படாது. எப்ப நீங்க பாஜக RSS கள்ள குழந்தை தான் தாவேக்கான்னு சொல்லிட்டு அந்த தாவேக்கா ஆட்சியில் போய் அங்கம் வகித்தீர்களோ, நிலைத்தடுமாற்றத்துக்கு நீங்கள் எப்போது ஆளானீர்களோ, இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அண்ணன் தன்னுடைய கட்சியை காட்டி கொடுத்தார். அதுதான் எனக்கு இருந்த மிகப்பெரிய வருத்தமே. என்ன சொன்னாருன்னா, அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய விவாதங்கள்ல பத்திரிகையாளர்கள்ல சந்திச்சாங்க இல்லையா, தோழர் சண்முகம், தோழர் வீரபாண்டியன், அண்ணன் அபுபக்கர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சருடைய பேரை சொல்லி, உங்க கட்சிக்காரங்க நாளைக்கு ராஜினாமா பண்ண மாட்டாங்க, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரலாம், அதுக்காக உங்க குடும்பத்தில இருந்து ஒருத்தரை நிறுத்துங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் என் குடும்பத்தில இருந்து இதை விட மோசமாக தன்னுடைய கட்சிக்காரர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ற வேலையை ஒரு தலைவர் செய்ய முடியுமா? அந்த இடத்துல அண்ணன் கொள்கையை விட்டுட்டாரு, அந்த இடத்துல அண்ணன் லட்சியத்தை விட்டுட்டாரு. எனவே அவர் சமரசத்துக்கு ஆட்பட்டுட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இனிமேல் கொள்கை பேசுகிற விசிகாவே பார்க்க முடியாது. அப்ப ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அதான் பனையூர் பாபு திமுகவுக்கு போறாரு, ஆலூர் ஷானவாஸ் சைலண்ட் மோட்ல இருக்காரு, இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற்றத்துல இருக்காங்க. போக போகத்தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி.
அப்போ ஆனா இன்னும் பல பணியூர் பாபுக்களும் ஆளூர் ஷானவாஸ்களும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, மனம் வெந்து போய் அப்படின்னு நம்ம இல்ல, புரிஞ்சுக்கலாமா? அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆளூர் ஷானவாஸுக்கு எந்த முடிவையும் எடுக்கல. நான் கூட ஒரு நேர்காணல்ல அவர் குறித்து பேசுறப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை பெறாததுனால அமைதியானாரு அப்படின்னு. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிற போது அதன் பிறகு அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அதன் பிறகு அவர் கட்சியினுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய கூட்டத்துல பங்கேற்றிருக்காரு. இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தினோடு கூட்டணி வைப்பதா வேண்டாமா என்கிற அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் கடந்து பனையூர் பாபு கட்சியை விட்டு வெளியில போறார். அதுவும் வெளிச்சம் டிவிக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒருவராக இருந்தவர் பனையூர் பாபு. அவர் வெளியில போறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் கொள்கை பேசியவர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அண்ணன் திருமா ஒரு நிலை தடுமாற்றத்துக்கு ஆளாயிட்டார். தேர்தலின் போதே நிலை தடுமாற்றத்துக்கு ஆளாகிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் காட்டுமன்னார் கோயில்ல நீங்க போட்டியிடுறேன்னு சொன்னீங்க, அதுக்கு நீங்க ஒரு விளக்கத்தை சொல்றீங்க. சரி, அப்ப காட்டுமன்னார் கோயில்ல ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரு? உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நீங்க அவரை மீண்டும் அறிவிச்சிட வேண்டியதானே. அங்க எதுக்கு நீங்க இளைய பெருமாளுடைய வாரிசை கொண்டு வர்றீங்க? இளைய பெருமாளுடைய வாரிசு விசிகாவில இருந்தா பரவாயில்ல, கட்சி சாராதவராக இருந்தா பரவாயில்ல. நீங்க காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. எதுக்கு அந்த சீட்டை கொடுத்தீங்க? செய்யூருக்கு எதுக்கு நீங்க சிந்தனை செல்வனை அனுப்பிச்சீங்க? ஏன் சிந்தனை செல்வனை மீண்டும் காட்டுமன்னார் கோயில்ல நீ போட்டியிடுன்னு சொல்லிட்டு செய்யூருக்கு வேற கேண்டிடேட் போட்டிருக்க முடியாதா? பனையூர் பாபுக்கே வேண்டாங்க சீட்டு, வேற கேண்டிடேட்டை போட்டிருக்க முடியாதா? அண்ணன் அதை செய்யல. அப்போ அண்ணன் தொடர்ச்சியாக ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளானார். இப்போது கொள்கையும் விட்டுக் கொடுக்கிற நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த விவகாரத்துல இன்னொரு கூடுதலான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஐயுஎம்எல்லும் இன்னைக்கு அபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க, கூட்டணி விட்டு நாங்க விலக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல ஆத்திரப்பட்டு சில இதையும் பேசியிருக்கிறாரு, கொஞ்சம் ஹார்ஷாவும் ட்ரீட் பண்ணியிருக்காரு பத்திரிகையாளர்களையும். வாயா போயா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இதுவாயிட்டாரு. 6ஆம் கடமை திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு பிரபலமான ஒரு கோட், அது பலராலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அந்த வார்த்தை. அதை பற்றி கேட்கும் பொழுது நான் அப்படிலாம் சொல்லல, திமுக கூட்டணிக்கும் ஓட்டு போட சொல்லல, ஜனநாயக நாட்டில் 6வது கடமையா வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துப்பட தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இப்போ வேற மாதிரி இப்போ சொல்றாரு. நீங்களும் அந்த பேசும்பொழுது களத்திலே இருந்திருப்பீங்க நிச்சயமா. ஸோ இப்போ அவங்களும் ஐயுஎம்எல்லும் இப்படிப்பட்ட ஸ்டாண்ட் எடுத்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? 2011ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி, அப்போ அது மாமகவுக்கு அதிமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்ட இடம். இரட்டை மெழுகுவர்த்தி இன்றைக்கு இருக்கிற மனிதநேய ஜனநாயக கட்சி, ஆமா, அண்ணன் தமீமுன் அன்சாரி வேட்பாளர். அங்க எதிர்த்து போட்டியிட்டவர் ஜே அன்பழகன். ஜே அன்பழகன் இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வந்ததாக பேராசிரியரே சொல்றார். ஆனா அப்படி ஒரு செய்தி எல்லாம் இல்ல. எந்த இடத்திலும் மதத்தின் பெயரால் வாக்கு சேகரிக்கிற வேலையை அண்ணன் தமீமுன் அன்சாரி செய்யற. அவர் ரொம்ப ஜனரஞ்சகமாக அந்த தேர்தல் களத்துல அவர் பணியாற்றினார். இன்னும் சொல்ல போனா அவர் அன்னைக்கு போய் விஜயை சந்திச்சு ஆதரவு திரட்டினார். அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அந்த சம்பவங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லி. பிரதான ஏடு ஒன்றில் செய்தி வந்தது. யார்? அண்ணன் தமீமுன் அன்சாரி, அதிமுக சார்பில் போட்டியிடுபவர். அவர் போய் அன்னைக்கு விஜயை நேர்ல சந்திச்சாரு. நேர்ல சந்திச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அங்க என்ன நடந்ததுன்றதெல்லாம் அண்ணன் தமீமுன் அன்சாரிக்கும் விஜய்க்குமான செய்தி நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஒரு நரேஷனை செட் பண்றாரு. திமுகவுக்கு வாக்களிப்பது 6வது கடமைன்னு சொன்னார். அவர் இல்லைன்னா மறுக்கவே முடியாது. இப்பவும் அதற்கான காணொலிகள்லாம் இருக்கு. அவர் பேசியது உண்மை. அப்ப என்ன சொன்னாருன்னா, இன்னும் கூடுதலா ஒரு செய்தியை சொன்னாரு. ஜே அன்பழகனை இஸ்லாத்துக்கு மாத்தினார். அவரு ஜே அன்பழகனுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், அவர் முஸ்லீம் இல்லை என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அவர்தான் இன்று முதல் ஜனாப் ஜே அன்பழகன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மேடையில் பேசியது உண்மை, இல்லை என்றெல்லாம் மறுக்க முடியாது. இப்ப வேறு விதமாக பேசுகிறார். உண்மையிலேயே எனக்கு விசிகாவினுடைய நிலைப்பாட்டின் மீது எவ்வளவு வருத்தம் இருக்கிறதோ அதை விட கூடுதலான வருத்தம் காதர் மைதீன் அவர்களுடைய செயல்பாட்டில் இருக்கிறது. ஐயுஎம்எல் போய் பங்கேற்றது இல்லையா, அது அந்த கட்சியினுடைய முடிவு. தவறானா ஆமா தவறு. அதுவும் ஷாஜகான் பேசிய விஷயத்தை எல்லாம் ஏற்கவே முடியாது. இன்னொரு பக்கம் ஷாஜகானுடைய வெற்றிக்கு பணியாற்றிய திமுகவினருடைய அந்த உழைப்பை உதாசனப்படுத்துறது இருக்குல்ல,
அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. ஆனா அதை கடந்து அவங்க அதிகாரத்துக்கு போறாங்க. எங்களுக்கு எப்பங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்கறாங்க. அந்த குரலினுடைய வழி எனக்கு புரியுது. ஆனா பேராசிரியர் மீது எனக்கு இருந்த ஒரு நன்மதிப்பு சரிந்து அப்படியே கீழே விழுகிறது. ஏன்னு சொன்னா, மிக உயர்ந்த இடத்துக்கு வந்த தலைவர், காயிதே மில்லத்துக்கு பிறகு அகில இந்திய அரசியலில் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவராக ஒருவர் தமிழராக வந்திருக்கிறார் என்கிற பெருமை அவருக்கு இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கூடுதலான வார்த்தையை கூட அவர் பேச மாட்டார். அதிர்ந்த வார்த்தைகள்ங்கிறத விட்டுருங்க, ஒரு வார்த்தை கூடுதலாக கூட அவர் பேச மாட்டார். அவ்வளவு கண்ணியத்தோடு இருக்கக்கூடிய தலைவர், மிகுந்த பக்குவத்தோடு வெளிப்படுகிற தலைவர். போட்டோவை எடுக்கணும் அவர் கூட. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். அவரை சந்திக்க ஒரு சந்திப்பு, என்னோடு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன, நாங்க தானே கேட்கணும் அவர்கிட்ட, வாங்க உங்களோட படம் எடுத்துக்கிறோம் பேராசிரியர் சார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? வாங்க உங்க கூட எல்லாம் நான் படம் எடுத்துக்கிறேன் அப்படிம்பார். அவ்வளவு நிதானமாக வெளிப்படக்கூடிய ஒரு தலைவர். ஏன் இப்போது நிதானம் தவறுகிறார்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. என்னன்னா, அவர் இயல்புக்கு மாறான நிலைக்கு போயிட்டார். அது என்னன்னா, திமுகவை விட்டு வெளியில போறது இருக்குல்ல, அதுவே அவர் இயல்புக்கு மாறான நிலை. முதலமைச்சராக இருந்த திமுக தலைவராக இன்றைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தால் அவர் முகத்தை வருடி கொடுத்து அவரை ஆராதித்து அகமகிழ்கிற தலைவராக எப்போதும் வெளிப்பட்டவர் பேராசிரியர். இப்படி எல்லாம் ஒரு இணைப்பு இருந்துச்சுல்ல, ஒரு நட்பு இருந்தது இல்ல, ஒரு உறவு இருந்தது இல்ல. அது திடீர்னு பிரேக் ஆனோன்னா அவர் கொலாப்ஸ் ஆயிட்டார். அது அவருடைய வார்த்தைகளில் வெளிப்படுது. இன்றைக்கு மிக மோசமாக பத்திரிகையாளர்களிடத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். இது அவருடைய உயரத்துக்கு உகந்ததல்ல. அதை கடந்து சொல்றாரு. இல்ல சார், சோஃபா வாங்கினாங்களா வாங்கலையா அப்படிங்கறத நியாயப்படுத்துற இடம் இது இல்லைன்ற நான். இப்படி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற. ஏன் சார் நான் கேட்கிறேன், சோஃபா வாங்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எந்த அடிப்படையில் அமைச்சரவையில் பங்கேற்கிற இந்த முடிவு, அதை சொல்லுங்க. எந்த அடிப்படையில் இந்த முடிவு? முதல்ல ஒரு கருத்து, நான் பேராசிரியர் கருத்துல இருந்தே புரிஞ்சுக்கிறேன். நான் திரும்ப அப்படி ஒரு கருத்தை சொல்லல, காங்கிரஸ் அப்படி ஒரு கருத்தை சொல்லல, மதிமுக போக போறாங்களே அவங்க அப்படி ஒரு கருத்தை சொல்லல. இவர் என்ன சொன்னாரு, ஆதரவு வேணுமா நேரா போய் மு.க. ஸ்டாலின் அறிவாலயத்துல பாரு, அவர் சொன்னாருன்னா நான் ஆதரவு தரேன் சொன்னாரா? ஆமா. சொன்னவர் யாரு? பேராசிரியர் காதர் மைதீன். திடீரென 4 நாட்கள் கழித்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதையும் அறிவித்தவர் பேராசிரியர் காதர் மைதீன். இந்த 4 நாட்களுக்குள் நடந்தது என்ன? பேராசிரியரை சொல்ல சொல்லுங்க. பேராசிரியர் நாட்டு மக்களுக்கு சொல்ல சொல்லுங்க சார். சோஃபா வாங்கலங்கிற செய்தி அவர் சொல்லட்டும். இந்த இடைப்பட்ட இந்த 4 நாட்கள் என்ன பேரம் நடந்தது? ஏன் அந்த பேரத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க? நீங்க சோஃபாவே வாங்கல, மந்திரி பதவி வாங்கிட்டீங்க. சோஃபாவை விட மேலானது இல்லையா மந்திரி பதவி வாங்கிட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு பெனிஃபிட். இன்னைக்கு பேட்டியில அவர் சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல, திமுக வெற்றி பெறும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம், திமுக வெற்றி பெறவில்லை, தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது, தாவேகாவோடு நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். இது ரொம்ப அருவருப்பா இருந்தது, ரொம்ப அருவருப்பா இருந்தது. வெற்றி பெற்றால்தான் நாங்கள் உங்களோடு இருப்போம், வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்தோம். இப்ப நீங்க வெற்றி பெறல, இன்னொருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு, நான் போறேன்னா அப்ப லட்சியம், கொள்கை, உறவு, நட்பு, அரசியல் ரீதியான புரிதல் இவை எதுவுமே கிடையாதான்னு கேட்கிறேன். நாளைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சாலும் நாங்க கூட்டணி வைப்போம். நான் கேட்கலான் இருக்கேன், நீங்க அதை கேட்கறீங்க. அப்ப பாஜக நாளைக்கு வெற்றி பெற்றுட்டா, பாஜக உங்களை மந்திரி சபையில சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா, வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க போயிருவீங்களா? அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். போக மாட்டீங்கல்ல. அப்ப பாஜகவோடு போகாதவர்கள் பாஜகவுடைய பிராக்சியாக இருக்கிற தாவேகாவோடு போவது எப்படி சரியாக இருக்கும்? சார், நாங்க எலெக்ஷன்ல சீட்டு வாங்கல. இன்னும் சொல்ல போனா திமுக எங்களை மதிக்கத்தக்க இடத்தில் வச்சுக்கல. நாங்க போய் பிரச்சாரம் பண்ணோம், எங்களுக்கு டூர் இருந்தது, நாங்க எல்லாமே எங்களுடைய சொந்த முடிவு. திமுகவினுடைய அமைச்சர்களிடமோ திமுகவினுடைய வேட்பாளர்களிடமோ ₹1 கூட எங்கேயும் யாருக்கிட்டையும் டீசல் போடுங்கன்னு சொல்லல, ரூம் போடுங்கன்னு சொல்லல. எங்களுடைய சொந்த பணத்தில் தேர்தல் பிரச்சாரத்துல போய் நாங்க பங்கேற்றோம். திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாங்க உழைத்தோம். இப்போவும் இன்னைக்கு சென்னையில எங்களுடைய நிர்வாக குழு, நான் பங்கேற்க முடியாத சூழல், எங்க தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிச்சிருக்கிறாரு, திமுக கூட்டணியில் நாங்கள் தொடருகிறோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த உறுதிப்பாட்டை நாங்க வெளிப்படுத்துறோம்ல, இந்த உறுதிப்பாட்டை நாங்க வெளிப்படுத்த எங்களுக்கு என்ன பெனிஃபிட்? திமுக தோத்துருச்சு சார். ஜெயிச்சிருந்தா கூட சரிடா, வெள்ளை சத்தியம் வல்லம் பஷீர் சிபாரிசுக்கு போவாங்க அமைச்சர்கள்ட்டன்னு சொல்லலாம். அந்த வேலை கூட இனிமே இல்லை, அந்த வேலை கூட இனிமே இல்லை. ஆனாலும்
தோல்வி வந்தால் விட்டு விட்டு ஓடிவிடக்கூடாதுன்னு உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம்ல. அந்த உறுதிப்பாடு இடங்களை பெற்றுக்கொண்ட, பதவிகளை பெற்றுக்கொண்ட, கடந்த காலத்தில் திமுகவால் பயனடைந்த கட்சிகளுக்கு ஏன் இல்லாம போச்சுன்னு கேட்கிறோம். ஏன் இல்லாம போச்சு? நான் என்ன கேட்கிறேன், எல்லாருக்கும் ஒரு விதமான கவனிப்பு, முஸ்லிம் லீக்குக்கு வேறு விதமான கவனிப்பு. எப்போதுமே முதலாக கூட்டணியில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுகிற கட்சியாக முஸ்லீம் லீக் தான் இருக்கும். முதலாக தொகுதி பங்கீடு பெறுகிற கட்சியாக முஸ்லீம் லீக் தான் இருக்கும். சென்டிமெண்டாவே திமுக முஸ்லீம் லீக்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். கூப்பிடுங்க முஸ்லீம் லீக் பேராசிரியரை பேசி சரி பண்ணிட்டு அடுத்த கட்டம் போவோம் அப்படிங்கிறது தான் அது. சில பேர்லாம் வச்சிருப்பாங்க கோயிலுக்கு போறது அப்படின்னு. எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் கோயிலுக்கு போய் திருநீர் பூசிட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி திமுக தேர்தல்னாலே முஸ்லீம் லீக்ல இருந்து தான் தொடங்கும். தோத்து போயிட்டாங்க சார் போன முறை. 3 இடங்களை கொடுத்து 3 இடங்களும் தோல்வியை தழுவுது. என்ன தெரியுமா சொன்னார் அண்ணன் ஸ்டாலின்? தோல்வியை தழுவிய காரணத்தால் நான் உங்களுக்கு ஒரு வாரிய தலைவர் கொடுக்குறேன்னு சொன்னார். சொன்னபடியே கொடுத்தார். அண்ணன் அப்துல் ரஹ்மானுக்கு அந்த பொறுப்பு. அண்ணன் அப்துல் ரஹ்மான் மீது சில சங்கடங்கள் வந்துருது. நான் அதுக்குள்ள போக விரும்பல. 2 தரப்புக்கான நியாயங்கள் இருக்கு. அப்போ அது வேண்டான்னு சொல்றாங்க. திமுக ஒரு ஆளை போட்டுக்க முடியும் தானே? ஏன் அண்ணன் துறைமுக காஜாவை போட்டுற முடியாதா? இப்ப எம்பி ஆயிருக்கிற அக்கா சல்மாவை போட்டுற முடியாதா? பதர் சையதுன்னு ஏற்கனவே ஒரு அம்மாவை போட்டிருந்தாங்க அதிமுக ஆட்சியில, ஜெயலலிதா அம்மா. அப்ப அது மாதிரி ஒரு ஆளை போட முடியாதா? சுவேர் கான் இருக்காரு அந்த கட்சியில, போட முடியாதா? அது முஸ்லீம் லீக்குக்கான இடம். மீண்டும் முஸ்லீம் லீக்கு கொடுக்கணும்னு அண்ணன் நவாஸ் கனிக்கு தானே கொடுத்தாங்க. அண்ணன் நவாஸ் கனிக்கு தானே கொடுத்தாங்க, வேற யாருக்கும் மாற்றி கொடுக்கலையே. பீட்டர் அல்போன்ஸுக்கு கொடுத்த இடம் நிறைவு பெற்றதற்கு பிறகு காங்கிரஸுக்கு கொடுக்கல. ஆனா இங்க முஸ்லீம் லீக்குக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப முஸ்லீம் லீக்க ஒரு கன்சர்ன்குள்ளதான் வச்சிருந்தாங்க. அந்த கன்சர்ன், அந்த அரவணைப்பு, அந்த பாதுகாப்பு வேண்டாம் என்று நீங்கள் முடிவெடுத்ததற்கு பிறகு ஒரு வழியை தரும் இல்லையா? அந்த வழியை கூட திமுக வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? திமுக உங்களால் பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த பாதிப்பினுடைய வழியை வெளிப்படுத்துது. நீங்க வேறு விதமாக அதுக்கு வெளிப்படுறீங்க. பேராசிரியருடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியதாகவே அமைந்திருக்கிறது. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.